Hi students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல சாப்டர் 2 ஓட யூனிட் எக்ஸசைஸோட ஆல் क्वेश्चंस பார்க்க போறோம். இந்த சாப்டர்க்கான எல்லா சம்ஸ்க்குமான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. Proof that n square minus n divisible by 2 for every positive integer n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பொதுவாக இந்த மாதிரி எப்போல்லாம், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 2 சம்ஸில் கூட நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம். எப்போல்லாம் நம்மளுக்கு வெறும் n கொடுத்துட்டு அது divisible by 2, divisible by 9 இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ண சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும், nக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண முடியாது. பிகாஸ் எல்லா நம்பரும் சூட் ஆகுமான்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன எழுதுவோம், ஃபஸ்ட்டு லெட் odd number b. First odd number நம்ம என்ன எடுத்துக்கலாம், let odd number be 2q plus 1 and even number என்ன எடுத்துப்போம் நம்ம, and even number be 2q. கரெக்டாக இந்த n1ன்றது நம்பர் நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது ஃபுல்லாக எழுதுங்க. ஸோ இப்போ இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 1s are 2, 10 பண்ணிங்கன்னா 20, 100 பண்ணால் 200. ஸோ இது ஈவன் நம்பர் வந்துடும். இங்கே நீங்கள் 1 பண்ணிங்கன்னா 2 + 1 3 வந்துடும். 100 பண்ணாலும் 201, 1000 பண்ணாலும் 2001. ஸோ அப்போ எப்போவுமே ஆட் நம்பர் எந்த ஃபார்மில் இருக்கும், 2q + 1ல் இருக்கும். ஈவன் நம்பர் 2qவில் இருக்கும். கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துப்போமா. ஃபஸ்ட் கேஸ் ஈவன் நம்பர்னு எடுத்துப்போம். இஃப் n is equal to 2q ஈவன் எடுத்துப்போமா. இப்போ நம்மளுக்கு given என்ன, n square minus n. ஸோ அப்போ n இருக்கிற இடத்துல 2q சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2q² minus 2q. அப்போ இது என்ன வரும், 4q² minus 2q. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம 2 காமனாக வெளியில் எடுக்கலாமா. வெளியில் எடுத்தால் என்ன வரும் நம்மளுக்கு, 2q² minus q. நீங்கள் வேணால் ஈவன் q கூட எடுக்கலாம். பட் q எடுக்கலன்றது நம்மளுக்கு விஷயம் இல்லை. இப்போ இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண முடியும், divided by 2 பண்ண முடியும். ஸோ என்ன சொல்லுவோம், அப்போ இந்த ஈக்குவேஷன், அதாவது இஃப் n is 2q it is divisible by 2. ஓகேவா. ஸோ என்ன எழுதுகிறேன், it is divisible by 2. அதே இப்போ செகண்ட் கேஸ் எடுத்துக்கோங்க. இஃப் n is equal to 2q plus 1, அதாவது ஆட் நம்பர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி n² minus n சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2q plus 1 the whole square minus, அதாவது n² பண்ணிட்டேன், minus n என்னது 2q plus 1. இப்போ a plus b whole square பண்ணிங்கன்னா a² plus 2ab, 2 into 2a into b plus b² minus, இந்த மைனஸ் உள்ளே பண்ணிங்கன்னா minus 2q minus 1. இப்போ 1² என்ன ஆகுது, +1. கரெக்டாக. அப்போ +1 -1 நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், 4q² plus 2 1s are 2, 2 2s are 4. ஸோ 4q, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, -2q. இப்போ நீங்கள் இதுலேருந்து 2 காமனாக எடுக்கலாமா, 2வும் எடுக்கலாம் இல்லை 2qவும் எடுக்கலாம். அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், 2q plus 2, இங்கே என்ன இருக்குது, -1. ஓகே. அதாவது இது 4q minus 2qவை நீங்கள் 2qன்னு எடுத்துக்கிட்டு காமனாக கூட வெளியில் எடுக்கலாம். நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். இப்போ 2ல் -1 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், 2 - 1 1. ஓகே. இப்போ பாருங்கள், இதுவும் என்ன ஆகுது, இட் இஸ் divisible by 2. கரெக்டாக. ஸோ நம்ம என்ன எழுதுகிறோம், therefore for both odd and even integers, for both odd and even integer it is divisible by 2. ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த கிவன் ஈக்குவேஷனை ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். ஆட் எடுத்தாலும் சரி, ஈவன் இன்டிஜர் எடுத்தாலும் சரி, இது என்ன ஆகுது, இந்த இடத்துல நீங்கள் இட்டுன்றதுக்கு பதில் n² minus n அப்படின்னு எழுதிக்கலாம். divisible by 2, ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. A milkman has 175 liters of cow's milk and 105 liters of buffalo's milk. He wishes to sell the milk by filling 2 types of milk can of equal capacity. ஓகேவா. அதாவது கவுஸ் மில்க், பஃபலோஸ் மில்க் தனித்தனி லிட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த மில்க்மேன் என்ன பண்ணுறாங்க, 2 டைப் ஆஃப் மில்கையும் ஈக்குவல் கெப்பாசிட்டி கேனில் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இந்த வேர்டு கேன்ஸ் ஆஃப் ஈக்குவல் கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 5 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கேனுமே அதே 5 லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்குது. இல்லை 50 லிட்டர்னாலும் ஒரே கேன், எல்லா கேனுமே 50 லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுத்துக்குமான காமன் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அப்போ அந்த காமன் நம்பர் அப்படின்றது தான் என்ன அர்த்தம், நம்மளுடைய HCF. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி சால்வ் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கெப்பாசிட்டி ஆஃப் கேன் அதை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 2 நம்பருக்குரிய HCF எடுத்துக்கணும். ஸோ HCF ஆஃப் 175, 105. ஸோ இப்போ இதோட HCF நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், காமன் மெத்தட், ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயும் கண்டுபிடிக்கலாம், ஆர் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் நம்மளுடைய இந்த எக்ஸசைஸ்க்கானது அதுலேயும் கண்டுபிடிக்கலாம்.
இப்போ 5 பண்ணிங்கன்னா 5 3 டைம்ஸ் 15 பேலன்ஸ் டு 5 டைம்ஸ் திரும்ப 5 பண்ணிங்கன்னா 21 நெக்ஸ்ட்டு 7 வருமா 7 5 டைம்ஸ் 35 3 இப்போ இதுக்கப்புறம் காமனாக எதுவும் இல்லை அப்போ நம்மளோட ஹெச்சிஎஃப் என்ன 7 × 5 35 ஓகேவா இப்போ ஒரு சிலர் வந்து பை இடிஏ மெத்தடில் இந்த சம்மில் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சில ஸ்கூல்ஸில் போடுறாங்க ஸோ இப்போ இடிஏ மெத்தடில் சொல்கிற பாருங்கள் பெரிய நம்பர் இங்கே எழுதிக்கணும் ஸோ 175 இஸ் ஈக்குவல் டு 105 × 2 டைம்ஸ் வர வாய்ப்பு இல்லை ஏன்னா 100 × 2 200 போயிடும் அப்போ 1 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 175 மைனஸ் 105 வந்து 70 அப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் வந்துருச்சா அப்போ மறுபடியும் 105 இஸ் ஈக்குவல் டு 70 × இங்கே 2 பண்ண முடியாது ஏன்னா 70 × 2 140 இதை விட பெரிய நம்பர் ஸோ 1 டைம்ஸ் தான் பண்ணணும் அப்போ 105ல் 70 போயிடுச்சுன்னா அதாவது 71 சார் 70 அப்போ 105ல் 70 போயிடுச்சுன்னா 35 இங்கேயும் நம்மளுக்கு என்ன வரல ரிமைண்டர் 0 ஆகலை இதுலேயும் ரிமைண்டர் 0 ஆகலை நம்மளோட இடிஏ மெத்தடுன்னு ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்போ 70 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 35 × 2 டைம்ஸ் 70 ஸோ அது கரெக்டாக 0 ஆகினதுனால இங்கே ரிமைண்டர் 0 வந்துருச்சு ஸோ நம்மளுடைய ஹெச்சிஎஃப் என்ன தேர்ஃபோர் ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 35 ஸோ உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தடுமே காமிச்சிட்டேன் எங்கே வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் 0 ஆகுதோ அதோட நம்பர் தான் நம்மளோட ஹெச்சிஎஃப் ஆர் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா காமனாக பண்ணக்கூடிய இந்த ரெண்டு நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும் காமன் இல்லைன்னா நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடணும் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் கெப்பாசிட்டி ஆஃப் கேன் ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணிட்டோம் கெப்பாசிட்டி ஆஃப் கேன் என்ன நம்மளுக்கு 35 லிட்டர்ஸ் ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம் 35 லிட்டர் கேனில் தான் ஃபில் பண்ணுறோம் ஸோ இப்போ செகண்ட் சம் பாருங்கள் செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் கவுஸ் மில்க் இப்போ ஒரு கேன் வந்து 35 லிட்டர் பிடிக்கும் அப்படின்னா மொத்தம் 175 லிட்டர் இருக்குது அப்போ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிருமா அப்போ பாருங்கள் நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் கவுஸ் மில்க் நம்ம கவுஸ் மில்கை எத்தனை கேனில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரு கேன் 35 லிட்டர் பிடிக்கும் அதாவது இப்போ இந்த 35ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் ஒரு கேன் 35 லிட்டர் பிடிக்கும் அப்போ மொத்த லிட்டரை இந்த லிட்டரில் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கேன்ஸ் கிடச்சிரும் ஸோ இப்போ இதை கட் பண்ணுங்கள் 5 டேபிளில் பண்ணிங்கன்னா என்ன வரும் 5 3 டைம்ஸ் 15 இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள் 5 35 135 வந்துதா அப்போ மேலே 5 கீழே 7 திரும்ப 7ஆல் பண்ணிங்கன்னா 5 ஸோ அப்போ அது எத்தனை கேன்ஸ் பிடிக்குது 5 கேன்ஸ் பிடிக்குது நம்மளுக்கு கவுஸ் மில்க்குக்கு இப்போ அடுத்து தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் பஃப்லோஸ் மில்க் கேட்குறாங்க ஸோ இப்போ அதே மாதிரி இந்த பஃப்லோஸ் மில்க் கண்டுபிடிங்க நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் பஃப்லோஸ் மில்க் ஓகே ஸோ இப்போ பஃப்லோஸ் மில்க் கண்டுபிடிக்கணும்னா அதே மாதிரி என்ன பண்ணணும் இவங்க எவ்வளோ மொத்தம் வச்சுருக்காங்க பஃப்லோஸ் மில்க் வந்து 105 லிட்டர்ஸ் இருக்குது இந்த 105 லிட்டர்ஸ்க்கு ஒரு கேனுக்கு 35 லிட்டர் இப்போ இது டிவைட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு 105 5 டைம்ஸ் பண்ணும்போது 21 வந்துதா அப்போது இங்கே 21 5ஆல் அடிச்சிங்கன்னா இங்கே 5ஆல் அடித்தா 7 அப்போ எவ்வளோ நம்மளுக்கு 3 கேன்ஸ் ஓகே ஸோ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 35 லிட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் கெப்பாசிட்டி நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் கவுஸ் மில்க் வந்து 5 பஃப்லோஸ் மில்க் வந்து 3 கேன்ஸ் ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு When the positive integers a, b, c are divided by 13, the respective remainders are 9, 7, 10. Find the remainder when a plus 2b plus 3c is divided by 13. அதாவது இது தனித்தனியாக 13ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த ரிமைண்டர் வருதுன்னு சொல்லிட்டாங்க இந்த ஃபார்ம் அதாவது இந்த மொத்தமாக பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு தனித்தனியாக டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் அப்படின்றத நம்ம யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் இல்லை கான்க்ருவன்ஸ் மாடல் ஏதாவது ஒன்றுத்தில் நம்ம எழுதுவோமா இடிஏ மெத்தட் படி நம்ம எப்படி எழுதணும் ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் ஏன்றது டிவிடெண்ட் பின்றது டிவைசர் ஓகே ஸோ இப்போ நம்மளுக்கு ஏக்கு ஏ அப்படியே தான் இருக்குது பட் டிவைசர் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க 13 கொடுத்துட்டாங்க ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 13q ப்ளஸ் 9 இது வந்து ஃபஸ்ட் ஒன் ஏவை 13ஆல் டிவைட் பண்ணால் 9 வருது அதே மாதிரி பியை 13ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன வருது 7 வருது அண்ட் சியை 13ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து 10 வருது ஸோ ஏபிசி 3 தெரிஞ்சிருச்சு இந்த ஏபிசி 3 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா ஏ ப்ளஸ் 2b ப்ளஸ் 3c ஃபஸ்ட்டு ஏ என்ன இருக்குது 13q ப்ளஸ் 9 ப்ளஸ் 2 இன்டூ பி என்ன கொடுத்துருக்கோம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 13q ப்ளஸ் 7 ப்ளஸ் 3 இன்டூ சி என்ன இருக்குது நம்மளுக்கு 13q ப்ளஸ் 10 ஓகே ஸோ 13q ப்ளஸ் 10 இதை கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள் இதை பண்ணால் என்ன வருது பாருங்கள் 13q ப்ளஸ் 9 ப்ளஸ் 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா
26q plus 7 2s are 14 plus 3 times பண்ணிங்கன்னா 39q plus 30. ஓகே, ஸோ இப்போ இது ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் பாருங்கள், இந்த 9 இதோட போகும்போது உங்களுக்கு 39 40, ஸோ 53 வரும். ஸோ 53 இது பண்ணிங்க அப்படின்னா 13 26 39 பண்ணிங்கன்னா 78. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது, 78q ப்ளஸ் 53. ஓகேவா, இப்போது இந்த நம்பர் தான் நம்மளுக்கு இதோட வேல்யூ என்ன, அதாவது a ப்ளஸ் 2b ப்ளஸ் 3c இதோட குவாஷன்ட் அண்ட் ரிமைண்டர் இது தான். இதை நம்ம எதோட செக் பண்ணணும், டிவைடட் பை 13 செக் பண்ணணும். கரெக்டாக, இது கம்ப்ளீட்டாக டிவைட் பை 13 செக் பண்ணுறது, ரிமைண்டரை 13க்கு செக் பண்ணுறது ஈக்குவல் தான். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிமைண்டரை செக் பண்ணுங்கள். ரிமைண்டர் 13 பண்ணும்போது என்னாகும், 13 4 டைம்ஸ் நம்மளுக்கு 52 பேலன்ஸ் 1 வருது. அப்போது இது எப்படி எழுதலாம் பாருங்கள், 78q ப்ளஸ் இந்த 53ல் நம்மளுக்கு ரிமைண்டர் 1 வந்துருச்சா, அப்போ இது வந்து 52 ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதலாமா. ஸோ இப்போ இது எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், 8 + 2 10க்கு 0 பேலன்ஸ் 1, ஸோ 130q ப்ளஸ் 1 விச் இஸ் டிவிசிபிள் பை 13 அப்படின்னா அப்போ நம்மளுடைய ரிமைண்டர் என்ன வருது, 1 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது 13ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ரிமைண்டர் என்ன வரும், 1 வரும். ஸோ இப்போ இதோட இந்த தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபோர்த்து பாருங்கள், ஷோ தட் 107 இஸ் ஆஃப் த ஃபார்ம் 4q + 3 ஃபார் எனி இன்டிஜர் q. க்யூக்கு ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த 107யும் இந்த மாதிரி எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது இப்போ வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, ஆக்சுவலாக நம்மளோட இடிஏ மெத்தட் படி a = bq + rல இந்த ஃபார்ம் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. bq + அதாவது 4q + 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரிமைண்டரை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுறேன் பாருங்கள். 107ல் 3 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 104 வரும். கரெக்டாக, ஸோ அப்போ இங்கே 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 104 வருது. ஸோ இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா 107 இஸ் ஈக்குவல் டு 4q + 3. ஸோ +3 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 107 - 3 இஸ் ஈக்குவல் டு 4q. ஸோ 104 இஸ் ஈக்குவல் டு 4q. அப்போ க்யூவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், 104/4. இப்போ இது கட் பண்ணிங்கன்னா 4 2 டைம்ஸ் 8 24. ஸோ 4 6 டைம்ஸ் 24. இப்போ க்யூவோட வேல்யூ 26 இருந்தது அப்படின்னா இது வந்து 107ல் இருக்குது. ஸோ இப்போ இது பாருங்கள், இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம். ஸோ இப்போ எப்படி எழுதுவோம், இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 4 × 26 + 3. ஹென்ஸ் ப்ரூவ்டு. நம்ம என்ன சொல்லிட்டோம், 107 இந்த மாதிரி எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். 4 × 26 + 3. ஸோ இப்போ இது பண்ணிவிட்டு நீங்கள் டிவைட் பண்ணும்போது கரெக்டாக டிவைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது அப்படியே இந்த ஃபார்மில் எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதோட இந்த 4th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 5th சம் பாருங்கள். இஃப் m + 1th term of an AP is twice the n + 1th term, then prove that 3m + 1th term is twice the m + n + 1th term. ஓகேவா, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல நம்ம நார்மலாக வந்து இந்த டேர்ம் நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்போம், nth டேர்ம். nth டேர்ம் அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம், ஆக்சுவலாக tn அப்படின்னு எழுதுவோம். கரெக்டாக, nth டேர்ம் அப்படின்னா tn எழுதுகிறோம். இங்கே m + 1th டேர்ம் அப்படின்னா நம்ம என்ன எழுதலைன்னா tm + 1 எழுதலாமா. ஏன்னா nth டேர்ம் இந்த THக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கீழே எழுதிக்கணும். இப்போ இது வந்து twice the n + 1th டேர்ம். அப்போ அதே மாதிரியே twice the 2n + 1. இப்போது நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், இதில் டு ப்ரூஃப் வந்து என்ன அப்படின்னா t3m + 1 இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, tm + n + 1. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை சால்வ் பண்ணுவோமா. இது நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த nth டேர்மோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும், a × n, சாரி இந்த இடம் தப்பாக எழுதிட்டேன். tnோட ஃபார்முலா வந்து a ப்ளஸ் வரும், a + n - 1 × d. கரெக்டாக, அப்போது இந்த ஃபார்முலா எழுதுங்க. ஏன் இதை யூஸ் பண்ணுறோம், ஏன்னா ஏபின்னு கொடுத்ததுனால தான் இது எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போது இதோட ஃபார்முலா எழுதுங்க. அப்போது a + m + 1, அதாவது n இருக்கிற இடத்துல m + 1 போட்டுட்டா ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்குது, d இருக்குது. அதே மாதிரி இது எழுதுனீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் a + n இருக்கிற இடத்துல என்ன போடணும், n + 1 போடணும். அப்போ n + 1 ஃபார்முலாவில் ஒரு -1 d இருக்குது. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா +1 - 1 கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்குது, a + md இஸ் ஈக்குவல் டு 2 × a +
-1 + 1 0 ஆகிடும். ஸோ a + nd இருக்குது. இப்போ இது உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a + md = 2a + 2nd. ஓகே, ஏவை நான் இந்த பக்கம் கொண்டு வரேன், இது இந்த பக்கம் கொண்டு போகிறேன் பாருங்கள். ஸோ md - 2nd = 2a - n. 2aல a போயிடுச்சுன்னா அப்போ ஏவா, அப்போ ஏவோட வேல்யூ என்ன, md - 2nd. கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏக்கு மட்டும் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஏவோட வேல்யூவை இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரை பண்ணுவோமா. இதை வந்து நான் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பார்ட் வந்து LHS, இந்த பார்ட் வந்து நம்ம RHSன்னு பிரிச்சுக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனித்தனியாக பண்ணுறோம். ஸோ இப்போ LHS எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு LHSல என்ன இருக்குது, T 3m + 1 இருக்கா, இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போது 3m + 1 அது எப்படி எழுதுகிறேன், a + n - 1. அப்போ 3m + 1 - 1 × d வந்துருச்சா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், a + இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ a + 3md இருக்கா. இப்போ a இருக்கிற இடத்துல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஏற்கனவே ஒரு md இருக்குது, இங்கே ஒரு 3md இருக்குது. அப்போ என்ன ஆகும், a இருக்கிற இடத்துல md - 2ndன்னு வரும். mdயும் 3mdயும் ஆட் பண்ணிங்கன்னா 4md - 2nd வந்துருச்சா. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், LHSல ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம், RHS சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி ரெண்டும் ஈக்குவலாக வந்தால் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட்னு சொல்லலாமா. அப்போ இது எடுத்துக்கோங்க, இதில் என்ன இருக்குது, 2 டைம்ஸ் ஆஃப் Tmn + 1, அதாவது n இருக்கிற இடத்துல இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது. அப்போ இங்கே n இருக்கிற இடத்துல இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே போடுங்க. a + n இருக்கிற இடத்துல என்ன போடுவோம், m + n + 1. அகெயின் இந்த 1 தேவையில்லை, 1க்கு ப்ராக்கெட் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ +1க்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது, -1 × d. புரியுதா பாருங்கள், a அப்படியே போட்டிருக்கேன், n இருக்கிற இடத்துல இந்த கம்ப்ளீட் நம்பர்ஸ் போட்டுட்டு -1 × d போட்டிருக்கேன். இப்போ +1 - 1 கேன்சல் ஆகிடுமா. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், 2 × a + md + nd. ஓகேவா, அதாவது இந்த டியை மட்டும் நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். +1 - 1 கேன்சல் ஆகிடுச்சு, டியை மட்டும் md ndன்னு எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், இந்த ஏக்கு பதில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ பாருங்கள், 2 × md - 2nd + md + nd பண்ணியாச்சா. ஸோ இப்போ இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், md வந்து 2mdயாக மாறிடும். அண்ட் -2ல் +1 போயிடுச்சுன்னா -ndன்னு வரும். இப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4md - 2nd. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்கள், நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு md 4md - 2md, ரைட் ஹேண்ட் சைடும் 4md - 2md. ஸோ LHS = RHS நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஓகேவா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் இவங்க கொடுத்த டேர்ம் அப்படியே எடுத்துகிட்டு ஏடி, இதில் இந்த சம் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல n இருக்கு இல்லையா, இந்த எண்ணுக்கு என்னென்ன கொடுத்தாங்களோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வந்தால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ இதோட இந்த 5th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 6th பாருங்கள், ஃபைண்ட் த 12th டேர்ம் ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போல்லாம் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டு லாஸ்ட் டேர்ம்லேருந்து கேட்குறாங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீரீஸை வந்து ஜஸ்ட் வந்து தலைக்கீழே மாற்றி எழுதிக்கோங்க. பிகாஸ் நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குது, T1 இல்லை Tn, எந்த ஃபார்முலாவும் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து தான் இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், -100, இது எல்லாமே 2 தான் வித்தியாசம் இருக்குது. 2லேருந்து 4, 4லேருந்து 6, 6லேருந்து 8 அப்படி இருக்கு இல்லையா. அப்போ -900 -98 -96. ஸோ இது இப்படியே போச்சுன்னா நம்மளுக்கு -4 -2 இப்படி தான் கம்ப்ளீட் ஆகும். கரெக்டாக. இந்த சம்மே ஒரு சிலர் வந்து இதில் n கண்டுபிடிச்சிட்டு அந்த nலேருந்து அப்படி போகிறாங்க. பட் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆர்டர் வந்து நான் மாற்றி எழுதிட்டேன். இப்போ இது மாற்றி எழுதிட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து 12th டேர்ம் கண்டுபிடிச்சா இதோட லாஸ்ட்லேருந்து 12th டேர்ம் கண்டுபிடிச்சதுக்கு ஈக்குவல். கரெக்டாக. ஸோ இப்போது T12 கண்டுபிடிங்க. T12 அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு தெரியணும், a + n - 1 12 - 1 × d. கரெக்டாக. இப்போ ஏவும் டியும் தெரியணும். இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஏ வந்து -100, டி என்ன அர்த்தம், T2 - T1. இப்போ T2 என்ன இருக்குது, -98 -100 இருக்குது. ஸோ -98 - × - வந்துடும் 100. ஸோ 100ல் 98 போயிடுச்சுன்னா 2. அப்போ டியோட வேல்யூ 2. ஏ என்னது, -100 + 12 - 1 11 × 2.
ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள், -100 + 22. இப்போ 100ல் 20 போயிடுச்சுன்னா 8, ஸோ 78. பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டுக்கணும். அப்போ T12ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு -78. ஸோ இப்போ இதோட இந்த 6th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Two APs have the same common difference. The first term of one AP is 2 and that of other is 7. அதாவது மொத்தம் 2 AP கொடுத்துருக்காங்க அந்த சீரீஸில். ரெண்டுமே வந்து காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ எப்படி எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏபி ஒன்று எடுத்துக்கலாம், அதே மாதிரி செகண்ட் ஏபின்னு ஒரு சீரீஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்துலேயுமே வந்து காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து டி வந்து சேம் தான். த ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் ஒன் ஏபி இஸ் 2. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து இதுக்கு வந்து 2 அண்ட் இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன 7 அண்ட் தட் ஆஃப் அதர் இஸ் 7. ஸோ இதுக்கு 7 2 டி, இது 7 இது டி. ஓகே, ஷோ தட் தேர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் 10th டேர்ம்ஸ், அதாவது 10th டேர்ம்ஸ் அப்படின்னா T10 கரெக்டாக. இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம T10 கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இதுக்கு ஒரு T10, இதுக்கு ஒரு T10 10th டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஆன்சரும் இஸ் சேம் ஆஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 21st டேர்ம். அதே மாதிரியே 21st கண்டுபிடிக்கிற ரெண்டுத்தோட ஆன்சரும் சேமாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து T10th எப்படி கண்டுபிடிப்போம், a + n - 1. 10 - 1னா 9. அப்போ a + 9d. a + 9dனா என்ன அர்த்தம், 2 + 9d. ஓகேவா. இப்போ இதுக்கு பாருங்கள், இதோட 10th டேர்ம் என்ன வரும், அப்போது a + 10 - 1 9d. இந்த இடத்துல ஆனால் a என்னது 7. ஸோ 7 + 9d கரெக்டாக. ஸோ இப்போ நான் இந்த 10th டேர்மும் இந்த 10th டேர்முக்கு என்ன பண்ணணும், ரெண்டும் 10th டேர்ம் கண்டுபிடிச்சிட்டேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their 10th டேர்ம்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு ஏபி செகண்ட் ஏபியோட இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணுமா. இப்போ பாருங்கள் 2 + 9d மைனஸ் இது எடுத்துக்கிட்டேன், மைனஸ் இதோடது 7 + 9d. ஸோ இது ரெண்டும் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 2 + 9d -7 -9d இஸ் ஈக்குவல் டு -90 + 90 கேன்சல் ஆகிடும். 2ல் -7 போயிடுச்சுன்னா -5. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம முடிச்சுட்டு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் 10th டேர்ம் -5 கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ அதே மாதிரியே சேம் ஆஸ் விட்டுடுங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் 21st டேர்ம். ஸோ இப்போ இதோட 21st டேர்ம் கண்டுபிடிங்க. a + 21 - 1 வந்து 20. ஸோ a + 20d அப்படின்னா 2 + 20d. இப்போ இதே மாதிரி இந்த செகண்ட் ஏபிக்கு கண்டுபிடிங்க. T21 அப்படின்னா a + 20d அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு 7 + 20d. ஸோ கண்டிப்பாக என்ன தான் வரப்போகுது நமக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே 2 இருக்க போது, இங்கே 7 இருக்க போகுது. 20 20 கேன்சல் ஆக போகுது. ஸோ பாருங்கள், அப்போ 2 + 20d -7 + 20d. ஸோ இப்போ இது பண்ணால் என்ன ஆகும், 2 + 20d -7 -20d. ஸோ 20d 20d கேன்சல் ஆகிடுச்சு. மறுபடியும் 2 - 7 -5 தான் வருது. ஸோ நீங்கள் இங்கே என்ன வேல்யூ, அதாவது இந்த டேர்முக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு ஏல மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும், இந்த ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் அப்படின்னு கேட்டாங்களா. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன ஆயிடுச்சு, ரெண்டுமே வந்து சேமாக தான் வந்துருச்சு. ஸோ தேர்ஃபோர் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ். ஸோ தேர்ஃபோர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்ன எழுதுறீங்க, கரஸ்பாண்டிங் 2 கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் இந்த டேர்ம்ஸ் எழுதிக்கோங்க. தேர்ஃபோர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். ஸோ ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல், ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா. ஸோ இப்போ இதோட இந்த 7th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. A man saved rupees 16,500 in 10 years. In each year after the first, he saved rupees 100 more than he did in the preceding year. How much did he save in the first year? ஸோ இப்போ என்ன கொஷின் சொல்கிறாங்க, 10 வருஷத்தில் ஒருத்தர் வந்து 16,500 சேவ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இயர், இன் ஈச் இயர், ஒவ்வொரு வருஷமும் ஃபஸ்ட் இயரை விட 100 ரூபாய் அதிகமாக சேர்த்துக்கிட்டே வந்திருக்கான். அப்போ ஃபஸ்ட் இயர் எவ்வளோ சேர்த்துருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இது என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து லெட் ஃபஸ்ட் இயர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. லெட் ஃபஸ்ட் இயர் சேவிங்ஸ் பி எக்ஸ். ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது, ஆக்சுவலாக ஃபஸ்ட் இயர் எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த இயர் எக்ஸ் + 100, நெக்ஸ்ட் இயர் எக்ஸ் + 200. இந்த மாதிரி இவங்க எவ்வளோ சேர்த்துருக்காங்க, 10 இயர்ஸ்க்கு சேர்த்துருக்காங்க. அப்போ அப் டு 10 டேர்ம்ஸ். இப்போது இதுதான் என்னது நம்மளுடைய ஏபி கரெக்டாக.
ஸோ இப்போ நம்மளுக்கு ஏபி சீரியஸ் கிடச்சிருச்சு. இதில் சம் ஆஃப் ஏபி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 வருஷமும் மொத்தமாக அவங்க எவ்வளோ சேர்த்துருக்காங்க. ஸோ எஸ்என் நம்மளுக்கு என்ன தெரியும், 16,500 தெரிஞ்சிருச்சா. இந்த டோட்டல் 10 டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் 16,500 தெரிஞ்சிருச்சு. என் வந்து 10 இயர்ஸ்ன்றதுனால என் தெரிஞ்சிருச்சு. ஏ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்ன்றது ஏ நமக்கு தெரியாது. அண்ட் டிஃப்ரென்ஸ் டி எவ்வளோ, ஒவ்வொரு வருஷமும் 100 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது டி வந்து டிஃப்ரென்ஸ். இது எல்லாமே தெரிஞ்சால் நம்ம ஏவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. நம்ம எஸ்என்னோட ஃபார்முலா என்ன ஆக்சுவலாக, n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு டி. இதோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 16,500 கொடுத்துட்டாங்க. n 10ன்றதுனால 10/2 எவ்வளோ வரும், 5. 2 டைம்ஸ் ஆஃப் ஏ தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், ஸோ தெரியாது. ப்ளஸ் n - 1, 10 - 1 9 இன்ட்டு டி எவ்வளோ 100. ஸோ டியோட வேல்யூ 100. இப்போ பாருங்கள் 16,500. இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 இங்கே வந்தால் டிவிஷனில் வருமா. அப்போ என்ன வரும், 2x + 900 is equal to 16,500 divided by 5. இதை 5ஆல் பண்ணிங்கன்னா 5 3 times 15 பேலன்ஸ் 1. ஸோ 5 3 times 15 3,300 வந்துருச்சா. இப்போ 900 இந்த பக்கம் போனால் -900 ஆகுமா. அப்போ 2x is equal to 3,900 minus 900. ஸோ அப்போ 2x பாருங்கள், ஒரு பாரோ பண்ணிங்கன்னா 13. 13ல் 9 போயிடுச்சுன்னா 4. ஸோ 2,400. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நம்மளுக்கு வருது, 1,200. ஸோ அப்போ ஃபஸ்ட் இயர் வந்து அவன் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்க. therefore he saved rupees 1,200 in first year. ஸோ இப்போ இதோட இந்த 8th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 9th ஒன் பாருங்கள். ஃபைண்ட் த ஜிபி இன் விச் த செகண்ட் டேர்ம் இஸ் √6 அண்ட் த 6th டேர்ம் இஸ் 9√6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் டேர்ம் அப்படின்னு அர்த்தம் T2 வந்து √6 அண்ட் 6th டேர்ம் T6 வந்து 9√6 அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்மளை ஜிபி சீரியஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போது T2 அப்படின்றது என்ன அர்த்தம், T2 அப்படின்னு A + Dயா இல்லை ARஆ. T2 அப்படின்றது ஜிபியில் என்னது, AR. ஸோ AR √6. இது என்ன அர்த்தம், AR to the power n - 1. அப்போ 6 - 1 அப்படின்னா 5. ஸோ 9√6. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறது மூலியமாக கண்டுபிடிக்கலாமா. அதாவது T6 divided by T2 பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், AR to the power 5 divided by AR. இப்போ ஏ கேன்சல் ஆகிடும். இங்கே பவர் 1ல் இருக்குது, மேலே போச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், மைனஸ் ஆகும். சாரி ஏ இல்லை, இது வந்து R. ஸோ R to the power 5 - 1 அப்படின்னா R to the power 4 கிடைக்கும். இப்போ AR to the power 5 என்ன, 9√6 டிவைடட் பை AR என்னது √6. கரெக்டாக. அதாவது இது T6 மேலே போடணும், T2வில் கீழே போடணும். அது இப்போ T6 T2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு R4 கிடச்சிரும். √6 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ R to the power 4. இப்போது இந்த R to the power 4 நான் உங்களுக்கு இன்னொரு மாதிரி வந்து எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது R² the whole square எழுதலாமா. 2 2s are 4 வந்துருமா. அப்போ R² the whole square அப்படின்னா இதை வந்து 3² எழுதுவோம். கரெக்டாக. 3² வந்து 9. R² whole squareனா R power 4. அப்போ இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு R²ன்றது 3. அப்போ R² 3னா ஆரோட வேல்யூ √3ன்னு சொல்லலாமா. கரெக்டாக. R² வந்து 3 அப்படின்னு வந்ததுன்னா நம்மளுக்கு ஆரோட வேல்யூ என்னன்னு சொல்லலாம், ஆக்சுவலாக √3 அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஆர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. இப்போ ஆர் தெரிஞ்சதுக்கப்புறம் ஏ தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜிபி சீரியஸ் எழுத முடியும். கரெக்டாக. அப்போ இந்த ஏவை எங்கே போய் கண்டுபிடிக்கலாம், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா. பாருங்கள், ஆர் தெரிஞ்சதுன்னா இங்கே ஏ சொல்லிடலாமா. அப்போ ஏஆர் இஸ் ஈக்குவல் டு √6. ஏ இஸ் ஈக்குவல் டு √6/R. நம்மளுக்கு ஆர் என்ன இருக்குது, √6/√3. இது எப்படி கட் பண்ணுறது, ரூட்டில் இருக்குன்னு ஒரு சிலருக்கு தெரியலனா இந்த 6 நீங்கள் எப்படி எழுதலாம்னா √3 × √2 எழுதலாமா. பாருங்கள், அதாவது √3 × √2 ரூட் காமனாக இருக்குது. 3 2s are 6 வந்துடும். ஓகேவா. அப்போ √3 கட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்ன, √2. ஸோ நம்மளுடைய ஜென்ரல் ஜிபி சீரியஸ் என்ன, A, AR, AR². இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ ஏன்றது √2 எழுதிட்டேன். இப்போ AR √2 × √3. நான் இன்னொரு ஸ்டெப் கூட உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். √2 × √3. அடுத்தது வந்து நம்மளுக்கு என்ன, √2 × √3 the whole square. இப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து மல்டிப்ளிகேஷன், கமா கிடையாது. √2 √3 the whole square. அப்போ என்ன வருது பாருங்கள், √2, இது ரெண்டும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ √6 அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. இந்த √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 ஆகிடும். அப்போ
3 root 2. ஸோ அப்புறம் நம்மளுடைய ஏபிஜிபி சீரியஸ் எப்படி வந்திருக்கு ரூட்ஸு 2 root 2 root 6 3 root 2. ஸோ இப்போ இதோட இந்த 9th sum கம்ப்ளீட் ஆயிடுச்சு. The value of a motor cycle depreciates at the rate of 15% per year. What will be the value of the motor cycle 3 years after, which is now purchased for rupees 45,000? ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, ஒரு வேல்யூ, ஒரு மோட்டர் சைக்கிள், அதாவது ஒரு வண்டியுடைய வேல்யூ வந்து வருஷத்துக்கு 15% குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ குறையும்? இப்போ அதோட வேல்யூ 45,000. நவ் பர்ச்சேஸ்ட் அப்படின்னா இப்போ கரண்ட்லி வந்து இதோட வேல்யூ வந்து 45,000. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இது எவ்வளோ குறையுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இது பார்க்கும்போது என்ன தெரியுது, இதே மாதிரி ஒரு சம் நம்ம ஜிபியில் சால்வ் பண்ணியிருப்போம். இன்க்ரீஸ்டு அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணியிருப்போம். இங்கே டெப்ரிஷியேட் அப்படின்னு இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட் இயர் வந்து 45,000 அதோட வேல்யூ இருக்குது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் இயர் அவங்க வாங்குறப்ப இருக்கிற வேல்யூ. அடுத்தது 3 இயர்ஸ் ஆஃப்டர்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் இயர் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். 45,000ல் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, 15% ரெடியூஸ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100 - 15/100. புரியுதா பாருங்க. நம்மளுக்கு 45,000 இல்லை, நான் உங்களுக்கு இன்னும் கூட புரியுற மாதிரி எப்படி சொல்லணும்னா, இந்த 45,000 இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் 15% கண்டுபிடிக்கணும். இந்த கண்டுபிடிச்சு வர்ற ஆன்சர் தான் உங்களுடைய டெப்ரிஷியேட்டட் வேல்யூ. அப்போ இது வந்து 45,000 என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணுவோம். 45,000ல் 15% குறையுதுன்னு சொல்கிறோம். அப்போ இதில் 45,000 நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள், 100 - 15/100. புரியுதா? அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி எழுதியிருக்கேன். எப்போவுமே ஒரு வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. டெப்ரிஷியேட் அப்படின்னா 15 100ல் மைனஸ் பண்ணி 85/100ன்னு எழுதணும். ஓகே, 15 குறைஞ்சிருச்சுன்னா அடுத்த வருஷம் எவ்வளோ தான் இருக்கும், அதோட வேல்யூவில் 85% மட்டும்தான் இருக்கும். இப்போ இதே அப்ரிஷியேட் ஆர் இன்க்ரீசஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 100ல் 15 ஆட் பண்ணி எழுதிடணும். ஓகே, டெப்ரிஷியேட் அப்படின்னா மைனஸ் பண்ணி எழுதணும். அப்ரிஷியேட், இன்க்ரீசஸ், போன வருஷத்தோட இந்த வருஷம் என் சம்பளம் 15% அதிகமாக இருக்குன்னு சொன்னால் 115 எழுதணும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் அந்த வண்டியோட விலை குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், நம்ம 100ல் மைனஸ் பண்ணி எழுதுவோம். ஸோ இப்போ இதுதான் என்னது, நம்மளுடைய காமன் ரேஷியோ. புரிஞ்சிருச்சா? ஸோ நம்ம காமன் ரேஷியோவை இதில் தனியாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஜிபியோட காமன் ரேஷியோ தானாகவே தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது அதே மாதிரி பாருங்கள். 45,000 இன்ட்டு 100 - 15 நான் ஷார்ட்டாக 85 எழுதுவான். 85/100. ஆனால் எத்தனை டைம்ஸ், 2 டைம்ஸ். இப்போ இது சோஆன் இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நம்மளுடைய ஜிபிசிஎஸ் நமக்கு என்ன தெரியும், ஏஆர் ஸ்கொயர் அப் டு AR to the power n minus 1. இப்போது 3 years after அப்படின்னா என்ன அர்த்தம், 4ன்னு அர்த்தம். கரெக்டாக, அதாவது 3 years after. இப்போ ஃபஸ்ட் இயரு, இதுக்கப்புறம் 3 இயர் அப்படின்னா நம்மளுக்கு என்னோட வேல்யூ என்ன, 4. நிறைய பேர் இந்த இடத்துல 3 நினச்சிக்கிறீங்க. கரண்ட் இயர் இல்லாமல் 3 இயர் நம்ம சேர்க்குறோம். 3 years after அப்படின்னா என்னோட வேல்யூ 4. அப்போது நீங்கள் T4th டேர்ம் கண்டுபிடிங்க. A into R to the power n minus 1. ஏவோட வேல்யூ வந்து 45,000. ஆரோட வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியும், 85/100 into n minus 1. 4 minus 1 அப்படின்னா நம்மளுக்கு 3. ஓகேவா? ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணுவோமா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலான மேக்ஸ் டிவிஷன். ஸோ இது எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். 85/100 into 85/100. ஓகே, ஸோ இங்கே 100 கிடையாது, 85/100. ஸோ இப்போ 3 0க்கு 2 0 1 ஒரு 0 1 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், 5 டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 5 9 times 45, 5 2 டைம்ஸ் வந்துருச்சு. இப்போ திரும்ப இங்கே 5 டேபிளில் கட் பண்ணிங்க அப்படின்னா 5 1 times 5 பேலன்ஸ் 3. ஸோ 3 அப்படின்னா 35. 5 7 times 35. ஸோ 2. கீழே என்ன இருக்குது பாருங்கள். அப்போது மீதி எல்லாமே கனெக்ட் ஆகிட்டு 2 2s are 4 மட்டும்தான் நம்மளுக்கு கீழே இருக்குது. ஸோ இப்போ இங்கே 4 இருக்குது. அடுத்து 85 ஸ்கொயர். 85 ஸ்கொயர் நான் எப்படி சொல்லியிருக்கேன் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு, 8க்கு அடுத்த நம்பர் என்ன, 9. ஸோ 8 9s are 72. 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25. அப்போ 7225. கரெக்டாக. அடுத்தது இப்போ 85 பண்ணிட்டேன். 9யும் 17யும் பண்ணுற பாருங்கள். 7 9s are 63 பேலன்ஸ் 6. ஸோ 9 1 times 9. அப்போ இது சேர்த்திங்கன்னா 15. அப்போ 153 into 7225. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இது பண்ணுறதுக்கு ஷார்ட் டிவிஷன்லாம் எதுவும் கிடையாது. நம்ம நார்மல் மெத்தடில் தான் இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதில் 2 கட் பண்ணிட்டோம். பட் இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ அதனால் இந்த 0 வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1105
5425 வருது. டிவைடட் பை 40 இருக்கு. 0 அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் 4ஆல கட் பண்ணிட்டு ஒரு டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ இதை 4ஆல எப்படி கட் பண்ற பாருங்க. 1105425 இருக்கு இல்லையா? இப்போ இது 4ஆல கட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 2 டைம்ஸ் வந்து 8 9 10 11 ஸோ 3 இருக்கு. இப்போ 4ஆல பண்ணீங்கன்னா 4 7 டைம்ஸ் 28 30ல 28 போயிடுச்சுன்னா 2 இருக்கு. 4 6 டைம்ஸ் 24 25ல 24 போயிடுச்சுன்னா 1 இருக்கு. 4 3 டைம்ஸ் 12 ஸோ பேலன்ஸ் 2 இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 5 டைம்ஸ் 20 பேலன்ஸ் 2 இருக்கு. 4 6 டைம்ஸ் 24 பேலன்ஸ் 1 இருக்கு. ஸோ அப்போ பத்தாவது பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்திங்கன்னா 2 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் வந்து இங்கே மூவ் ஆகிடும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது பாருங்க. 26 இல்லை 27635.625 வருதா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2763.5.625 வருது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த 0.625 நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவாக எடுத்துக்கலாம். அதாவது அப்ராக்சிமேட் எடுத்துட்டிங்கன்னா 27636 வரும். ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸ் என்ன இருக்குது நம்மளுக்கு 27636. ஸோ இப்போ இதோட இந்த 10th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த யூனிட் எக்ஸசைஸ் அண்ட் இந்த சாப்டர் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.